முதற்கண் பிரம்மஸ்ரீ பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கு என்னோட வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு தியானம். அப்படின்னா தியானம் என்றால் 1+4+8 அப்படின்ற ஒரு அற்புதமான பத்ரிஜியோட தலைப்பு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல ஆஹ் பத்ரிஜி எது சொன்னாலும் அதுல ரூட் காஸ் என்ன இருக்கும்னா ஞானம். அந்த ஞானம் மட்டும்தான் இருக்கும். நம்ம இன்னைக்கு பார்க்க போகுது தியானம் அப்படின்னா, தியானம் இஸ் ஈக்குவல் டு மெடிடேஷன் இஸ் ஈக்குவல் டு பார்வதி தேவி பிளஸ் லக்ஷ்மி தேவி, சாரி, பார்வதி தேவி பிளஸ் சரஸ்வதி தேவி பிளஸ் லக்ஷ்மி தேவி அப்படின்ற இந்த 3 தேவிகளோட சிறப்புகள், அவங்கள பத்தி ஞானம் தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இங்க நம்ம அவங்களோட குவாலிட்டிஸ் பத்தி அந்த நாலேஜ மட்டும்தான் நம்ம இன்னைக்கு எடுத்துக்க போறோம். எந்த ஒரு கடவுள் ஆனாலும், நீங்க அது எந்த ஒரு கல்ச்சருக்கு, எந்த ஒரு ரிலீஜியனுக்கு சம்பந்தப்பட்ட கடவுள்கள் ஆனாலும், அதுக்கு பின்னாடி இருக்கிற ரூட் காஸ், அந்த மூலம் என்னன்னு பார்த்தோம்னா, அவங்க சொல்ற விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரைட் வே ஆஃப் லிவிங் அப்படின்றதுதான் மெயின் மெசேஜ். யார் எது சொன்னாலும் அந்த ரைட் வே ஆஃப் லிவிங் பத்தி தான் நமக்கு இருக்கு, எந்த ஒரு கடவுளானாலும். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்வதி தேவி, சரஸ்வதி தேவி அண்ட் லக்ஷ்மி தேவி. இங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பார்வதி தேவி. ஃபர்ஸ்ட் மெசேஜ் ஃப்ரம் பார்வதி தேவி. சோ பார்வதி தேவி அப்படின்னும் போது என்ன, ஆதிசக்தி அப்படின்னு சொல்றோம். சோ ஆதிசக்தி அப்படின்னும் போது சொல்லணும்னா காஸ்மிக் எனர்ஜி. சோ காஸ்மிக் எனர்ஜியை தான் நம்ம ஆதிசக்தி அப்படின்னு சொல்றோம். சோ பார்வதி தேவி என்ன செய்வாங்க, முழுக்க முழுக்க தியானம். அவங்க தியானம் செஞ்சு அற்புதமான அந்த காஸ்மிக் எனர்ஜியை உள்வாங்குறாங்க. அந்த அந்த சக்தியை உள்வாங்கி வாங்கி அவங்க என்ன ஆகுறாங்க, அவங்களே ஒரு ஆதிசக்தி. ஆதிசக்தி திரும்ப தியானம் செய்யறாங்க. அப்ப நம்ம எல்லாம் இன்னும் எவ்வளவு செய்யணும். சோ அந்த சக்திய இந்த உடலுக்கு நம்ம கொடுப்பதற்கு அந்த அற்புதமான வழிதான் பார்வதி தேவி வழங்கிய தியானம். அந்த தியானம் அப்படின்னு சொல்றோம். நம்ம எப்போ தியானத்துல உட்கார்றோமோ டன்ஸா நமக்கு அந்த காஸ்மிக் எனர்ஜி அப்படின்றது நமக்குள்ள குவியும். சோ இவ்வளவு காஸ்மிக் எனர்ஜி நமக்கு கொடுக்கும் போதுதான் நம்ம ஹெல்தியாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் இன்னும் எல்லா விஷயங்களையும் சக்சஸ்ஃபுல்லாகவும் நம்ம இருக்கிறோம். சோ எந்த ஒரு நிகழ்வுக்கும் நம்ம வாழ்க்கையில நான் இப்படி கையசைக்கணும், பேசணும், இருக்கணும், இந்த வேலை செய்யணும், அந்த வேலை செய்யணும், யோசிக்கணும், எல்லாத்துக்குமே நமக்கு தேவை என்ன, சக்தி. அந்த சக்தி தான் மூலம். அந்த சக்தி இல்லை அப்படின்னா இந்த உடல் இயங்காது. நம்ம ஒரு நாள் தூங்கலைன்னா நமக்கு பாடியில சக்தி எல்லாமே ட்ரெயின் ஆயிடும். அடுத்த வேலைக்கு நம்மளால வேலை செய்ய முடியாது. திரும்ப தூங்கி தூங்கி எழுந்தாதான் நம்ம திரும்ப ஃபிட் ஆகுறோம். சோ இந்த உடல் இயங்குவதற்கும் மனசு இயங்குவதற்கும் மூல காரணம் அந்த காஸ்மிக் எனர்ஜி, அந்த சக்தி. இந்த மெசேஜ் தான் நமக்கு பார்வதி தேவில இருந்து நம்ம எடுத்துக்கணும். சோ பார்வதி தேவி அப்படின்னாலே ஆதிசக்தி, காஸ்மிக் எனர்ஜி, நம்ம தியானம் அப்படின்னு சொல்லலாம். சோ பார்வதி தேவி இஸ் ஈக்குவல் டு தியானம் அப்படின்னு சொல்லலாம். சோ பார்வதி தேவி நிறைய நிறைய தியானம் பண்ணதாலதான் சிவன் அடைஞ்சாங்க. இங்க சிவனை அடைவது அப்படின்றது இங்க என்னன்னா நம்ம மெசேஜா எடுத்துக்கணும். இவங்க இவ்வளோ தியானம் செஞ்சு இவ்வளோ காஸ்மிக் எனர்ஜியை அடைஞ்சதால சிவன் அடைஞ்சாங்க. சிவன் மீன்ஸ் தேர்ட் ஐ. தேர்ட் ஐய அடைஞ்சாங்க. 3ஆம் கண்ணை அவங்க அடைஞ்சாங்க அப்படின்னா அந்த சிவனை அடையிறதுன்றது என்னன்னா அவங்க தேர்ட் ஐ ஆக்டிவேஷன் ஆயிருக்கு தியானத்துல. சோ அதுதான் இப்ப நாமளும் இந்த தேர்ட் ஐ அடைஞ்சிருக்கோம் அப்படின்னா நாமளும் சிவனை அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். சிவன் மீன்ஸ் தேர்ட் ஐ. தேர்ட் ஐக்கு த பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம சிவனை தான் சொல்றோம். சோ அவங்க இவ்வளவு தியானம் செஞ்சு அவங்க என்ன அடைஞ்சிருக்காங்க, அந்த தேர்ட் ஐ அடைஞ்சாங்க. அந்த தேர்ட் ஐயால திரும்ப இந்த எல்லா உலகத்துல இருக்கிற எல்லா காஸ்மோஸ், மல்டி யூனிவர்ஸ் எல்லாத்தையும் அந்த தேர்ட் ஐயால பார்த்து அந்த விஷயங்களை அவங்க அந்த சக்திகளை இன்னும் பெறாங்க. நம்ம எங்க உட்கார்ந்து நம்ம பண்ணும்போது ஒரு சக்தி, இப்ப நம்ம வீட்டுல உட்கார்ந்து தியானம் செய்யும் போது அது ஒரு விதமான சக்தி. இந்த மாதிரி குரூப் ப்ரோக்ராம்ஸ்ல நம்ம ஜாயின் பண்ணும்போது அது இன்னும் அபாரமான சக்தி. இன்னும் நேச்சர்ல
நேச்சர் குரூப் மெடிடேஷன், மியூசிக் மெடிடேஷன் லைவா நம்ம போகும்போது, அது இன்னும் ஆஃப்லைன் நம்ம போகும்போது அது இன்னும் அற்புதமான சக்தி. இப்படி பார்வதி தேவி அந்த மூன்றாம் கண் சிவனை அடைஞ்ச பிறகு இந்த அகிலம் எல்லாமே அவங்க வந்து எல்லா சக்தியும் அவங்க பெறாங்க. சோ இப்படி பார்வதி தேவிய போல தியானம் என்ற இந்த விஷயத்த நம்ம அடையிறோம்னா நமக்கும் அந்த தேர்ட் ஐ சிவனை நம்மளும் அடைய முடியும் அப்படின்னு சொல்றதுதான் ஃபர்ஸ்ட் மெசேஜ் பார்வதி தேவி. சோ இப்ப செகண்ட் மெசேஜ் அப்படின்னும் போது நம்ம யாரை எடுத்துக்கணும்னா சரஸ்வதி தேவி. ஸோ சரஸ்வதி தேவி என்ன சொல்றாங்க அப்படின்னும் போது 4 விஷயங்கள் நம்ம சரஸ்வதி தேவி கிட்ட இருந்து எடுத்துக்கிறத மெசேஜஸ் வந்து 4 டைப்ஸ், 4 திங்ஸ். என்னன்னா படிப்பு, நம்ம கல்வின்னு சொல்றோம், கல்வி, ஆஹ் கலைகள், புத்தி, பரலோக ஞானம். இந்த 4 விஷயங்கள் சரஸ்வதி மாதா கிட்ட இருந்து நம்ம வந்து பெறலாம். சோ ஃபர்ஸ்ட் கல்வி அப்படின்னும் போது இங்க எல்லாமே இன்க்ளூடட். ஒன்லி நம்ம அகாடமிக் ஸ்டடீஸ் மட்டும் கிடையாது, எல்லாமே. இப்போ நீங்க வந்து ஒரு பிசினஸ் பண்றீங்க, அதுல சக்சஸ். ஒரு ஜாப்க்கு போறீங்க, அதுல சக்சஸ். நீங்க ஒரு டீச்சரா இருக்கீங்க, அதுல சக்சஸ். டாக்டரா இருக்கீங்க, அதுல சக்சஸ். இல்ல லாயரா இருக்கீங்க, இல்ல பொலிட்டீஷியனா இருக்கீங்க, இல்ல செலிபிரிட்டி, எனிதிங். உங்க ஃபீல்ட்ல நீங்க சக்சஸா இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தேவை இந்த கல்வி அப்படின்ற இந்த சக்தி. சரஸ்வதி தேவியோட அந்த கடாட்சம் உங்களுக்கு இருக்குன்னா நீங்க தேர்ந்தெடுத்த உங்க உலகியல் வாழ்க்கையில நீங்க செய்யற வேலைகள்ல நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருப்பீங்க. நல்ல ஒரு செலிபிரிட்டியா இருப்பீங்க அப்படின்னு வந்து நம்ம இந்த ஒரு விஷயத்தால புரிஞ்சுக்கணும். அண்ட் செகண்ட் என்ன, கலைகள். கலைகள் அப்படின்னும் போது நம்ம வந்து எல்லா ஆர்ட் ஃபார்ம்ஸையும் இதுல இன்க்ளூட் பண்ணலாம். சரஸ்வதி தேவியை நம்ம பார்த்தோம்னா அவங்க கையிலேயே வீணைய வச்சிருப்பாங்க. அப்படின்னா என்ன, கலைகளை வந்து எவ்வளவு சிறப்பித்து சொல்றதற்கு தான் சரஸ்வதி தேவி கையில வீணை, எப்பவுமே கையில வீணையோட தான். நம்ம சரஸ்வதி தேவி பிக்சர் அப்படின்னால கையில வீணை இருக்கும். சோ இந்த வீணையோட அவங்க வந்து காட்சி கொடுக்கறது எதுக்குன்னா கலைகள் நம்ம வாழ்க்கையில அவ்வளவு இம்பார்ட்டன்ட். நம்ம எல்லாருக்குமே அந்த கலைகள் வரணும் அப்படின்னு சொல்றதுதான். சோ இந்த கலைகள் அப்படின்னும் போது நம்ம வந்து டான்ஸ், மியூசிக், அப்புறமா வந்து எனி இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்னு சொல்லலாம். அப்புறமா கேம்ஸ், ஸ்போர்ட்ஸ், ஆர்ட், நம்ம வந்து பெயிண்டிங்ஸ், இந்த மாதிரி அஹ், நம்ம ஸ்டிச்சிங், நம்ம கைத்தறி, ஹேண்டிகிராஃப்ட்ஸ், நம்ம வந்து ஹேண்ட்லூம் இது பண்றது, இல்ல ஹேண்டிகிராஃப்ட்ஸ் பண்றது, கிராஃப்ட் ஐட்டம்ஸ், இப்படி நம்ம சொல்லிட்டே போலாம். நமக்கு நிறைய நிறைய இருக்குது இல்லையா? சோ இந்த கலைகள் அப்படின்னு சொல்லும் போது எல்லா விதமான ஆர்ட் ஃபார்ம்ஸ் எல்லாமே இதுல இன்க்ளூடட். இந்த எல்லா விதமான ஆர்ட் ஃபார்ம்ஸ் எல்லாமே இருக்கு. சொல்லணும்னா 64 கலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சதுஷ்டி கலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சதுஷ்டினா 4 + 60, 64 கலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. 64 கலைகளும் அந்த சரஸ்வதி தேவி வந்து அவங்க அடைஞ்சிருக்காங்க. சோ அந்த சரஸ்வதி தேவிய பார்த்து நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு கலையாவது நம்ம வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுதான் பத்ரிஜி. ஸோ 64 கலைகள்லயும் ஆஹ் சிறப்பா வந்து கத்துக்கிட்டவர் யாருன்னு நம்ம பார்த்தோம்னா ஸ்ரீகிருஷ்ணர் தான். ஸ்ரீகிருஷ்ணர் வந்து 64 கலைகள்லையுமே த என்ன த பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 64 கலைகள்லையுமே த பெஸ்ட் பர்சன் யாருன்னா நமக்கு ஸ்ரீகிருஷ்ண பகவான் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் பல பேர் இருக்காங்க, நம்ம வந்து ஞாபகப்படுத்திட்டு பார்க்கலாம். பட் இப்போ வந்து சரஸ்வதி தேவியோட மெசேஜ்ல நமக்கு செகண்ட் மெசேஜ் கலைகள். அந்த கலைகள்ல 64 கலைகளும் அடங்கி இருக்கு. நான் மூன்றாவதா பாத்தீங்கன்னா புத்தி. புத்திய வந்து கூர்மையாக்குவது. புத் சரஸ்வதி தேவின்னு சொன்னாலே ஷார்ப் பிரெயின், எல்லா ஞானமும் பெற்றவங்க. சோ புத்தி அப்படின்னு சொன்னாலே நமக்கு எப்படி வளரும் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், எப்பவும் பத்ரிஜி சொல்றதுதான், சுவாத்தியாயம், புக் ரீடிங். புக் ரீடிங் தான் நமக்கு புத்திய கொடுக்கும். ஸோ புக் ரீடிங் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு பிஎஸ்எஸ்எம்ல நிறைய புக்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க. என்ன புக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து ஆஹ் நம்ம ஓஷோ புக்ஸ் படிக்கலாம், கார்லோஸ் காஸ்டினாடா, ராம்தா, ராம்பா போன்ற
எத்தனையோ புக்ஸ் நமக்கு இருக்கு. நியூ ஏஜ் ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் இது எல்லாமே. அது இல்லாம நம்ம நிறைய இன்னும் ராமாயணம், மகாபாரதம் போன்ற எபிக்ஸ் இருக்கு. வேதாஸ் இருக்கு, புராணாஸ், இதிகாசங்கள் போன்ற எத்தனையோ புத்தகங்கள் இருக்கு. இதெல்லாம் படிக்கிறோம் அப்படின்னா தான் நம்ம புத்தி வந்து கூர்மையடையும். நம்ம எப்பவுமே வந்து நம்ம என்ன செய்யறோம், ஸ்கூலிங் காலேஜ் இதெல்லாம் முடிஞ்ச அப்புறமா நம்ம ஸ்டடி டைமை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ ஸ்டடீஸ் அப்படின்றது தொடர்ந்து போக வேண்டியது. புக்ஸ் மாறுமே தவிர ஸ்டடி அப்படின்றது நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாது. ரீடிங் அப்படின்றது நம்ம ஸ்டாப்பே பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த ஸ்கூலிங் காலேஜ் இது அகாடமிக்ஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம படிக்க வேண்டியது இப்படி ஸ்பிரிச்சுவல் புக்ஸ். இந்த ஸ்பிரிச்சுவல் புக்ஸால தான் நமக்கு புத்தி அப்படின்றது கூர்மையாகும். ஸோ இதுவும் நமக்கு சரஸ்வதி தேவி கொடுக்குற மெசேஜ். நாலாவதாக நம்ம வந்து பரலோக ஞானம், பரலோக ஞானம் சொல்லலாம், ஆன்ம ஞானம் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ இந்த ஆன்ம ஞானத்தை வழங்குவதும் சரஸ்வதி தேவி தான். சோ இங்க ஆன்ம ஞானம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். சோ ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னும் போது நம்ம திரும்ப தியானம் தான் எங்கேயோ. சோ இங்க ஃபர்ஸ்ட் தியானம் அப்படின்றது நீங்க செய்யும் போதுதான் இந்த 4 விஷயங்கள் உங்களுக்கு கைகூடும். சோ இப்போ நம்ம எல்லாருமே எல்லாமே செய்யறோம், பட் ஆனா எதுலயுமே மேல் நோக்கி வர மாட்டோம். ஓகே 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 அப்படின்னு தான் லைஃப் போயிட்டே இருக்கும். பட் ஆனா எப்ப நீங்க பார்வதி தேவிய அடையிறீங்களோ அப்படின்னா அந்த மெடிடேஷன் தியானத்தை அடையிறீங்களோ, அப்போ நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயத்திலையும் வேலை உங்களோட பௌதிக வாழ்க்கையில ஆகட்டும், கலைகள், ஆஹ் நம்ம புத்தி கூர்மையாகட்டும், இந்த பரலோக ஞானம் எதுவானாலும் நம்ம வந்து சிறப்பா மேல் நோக்கி வரோம். சோ அதுக்கு எக்ஸாம்பிள் நானே வந்து என்ன சொல்லிக்கலாம். நான் வந்து பிஃபோர் மெடிடேஷன் நான் யாருன்னா என் ஃபேமிலியை தவிர யாருக்குமே தெரியாது. அப்படி இருந்த நான் எப்போ தியானம் செய்ய ஆரம்பிச்சேனோ, தியானம் செஞ்ச பிறகு இப்போ எத்தனை பேருக்கு தெரியும் இல்லையா? சோ அந்த விஷயத்த, இந்த ஒரு நிலையை எனக்கு கொடுத்தது தியானம் தான். சோ நான் எந்த ஒரு இப்போ நான் மியூசிக்ல இருக்கேன். சோ மியூசிக் எனக்கு சிறப்பா புரியறதும் ஆஃப்டர் மெடிடேஷன் தான். நான் செய்யற வேலைகள்ல எனக்கு எஃபிஷியன்சி கிடைச்சதும் ஆஃப்டர் மெடிடேஷன் தான். இந்த சக்தி அப்படின்றது நமக்கு மூலம். அந்த சக்தியை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு கொடுத்துக்கிறோமோ அவ்வளோ எஃபிஷியன்சி நமக்குள்ள வருது. கலைகள் நல்லா புரியுது, நமக்கு புத்தி கூர்மை ஆகுது. அந்த புக் ரீடிங்கால புத்தி கூர்மை ஆகுது. பரலோக ஞானம் அப்படின்னும் போது த்ரூ புக்ஸ், நம்ம ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் படிக்கும் போது பரலோக ஞானம் வருது. நம்ம தியானம் செய்யும் போதும் அந்த பரலோக ஞானம் வருது. சோ இப்படி நம்ம சொல்றோம் இல்லையா, தியானம், சுவாத்தியாயம், சஜ்ஜன சாங்கத்தியம் இதெல்லாம் செய்யும் போது இந்த ஞானம், ஆன்ம ஞானம் அப்படின்றது நமக்கு வருது. சோ இந்த 4 விஷயங்கள், இந்த மெசேஜஸ். சோ சரஸ்வதி தேவியோட மெசேஜஸ் பார்த்தோம்னா 4. அகெயின் ஒன்ஸ் அகெயின், படிப்பு, கல்வி, கலைகள், புத்தி, பரலோக ஞானம் இல்ல ஆன்ம ஞானம். இந்த 4 விஷயங்கள் நமக்கு சரஸ்வதி தேவியோட மெசேஜஸ். சோ எல்லோருமே எல்லா கலைகள், நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த 4 விஷயங்கள்ல ஒரு சிலர் சூப்பரா வந்து அவங்களோட எல்லா வேலைகள் நல்லா ரொம்ப செய்வாங்க, அற்புதமா படிச்சிருப்பாங்க, தன்னோட கேரியர் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா அவங்களுக்கு கலைகள்ல ஜீரோ. மியூசிக், ஆர்ட் ஃபார்ம்ஸ் ஏதாவது சொன்னோம்னா இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. சோ கலைகள் அப்படின்றது இல்ல, தே மிஸ்ட் ஒன் திங். ஒரு சிலர் நல்ல புக்ஸ் படிப்பாங்க, ஒரு சிலர் வந்து இந்த 3மே பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் 3யும் பண்ணுவாங்க, ஆனா ஆத்ம ஞானம் இருக்காது. சோ இப்ப நம்ம சரஸ்வதி தேவிய பார்த்துட்டு நம்ம எதுல மிஸ் பண்றோம், எந்த விஷயம் மிஸ் பண்றோம்னு பார்த்துட்டு அந்த விஷயத்த நம்ம இன்க்ளூட் பண்றோம்னா நீங்களும் சரஸ்வதி தேவி. ஓகேங்களா? சோ நம்ம எல்லாரும் தியானம் செய்யறோம், ஆல்ரெடி பார்வதி தேவி ஆயிட்டோம். சோ சரஸ்வதி தேவியாக ஆகணும்னா இந்த 4 விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கா நம்ம செக் பண்ணிட்டு எது இல்லையோ அதை இன்க்ளூட் பண்ணோம்னா நாமளும் சரஸ்வதி தேவியாக மாறலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா லக்ஷ்மி தேவி. லக்ஷ்மி தேவின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் சிரிப்பு. இந்த லக்ஷ்மி, இந்த வாழ்க்கையில, இந்த பௌதிக உலகத்துல எல்லாருக்கும் வாய் திறந்தா தேவை யாரு? லக்ஷ்மி. லக்ஷ்மி தான் தேவை, படம் தான் தேவை. சோ இந்த படம் தான் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட், ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்கும் தேவையானது. யாருமே
இந்த லக்ஷ்மி தேவிய வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. சோ அதுதான் லக்ஷ்மி தேவியோட சிறப்பு. அதை பத்தி தெரியுமோ தெரியாதோ, பட் ஆனா அவங்க இந்த லக்ஷ்மி தேவினால அப்படியே முகம் வந்து பொலிவு வந்துடும் எல்லாருக்கும். அவ்வளோ ஒரு லக்ஷ்மி தேவி வந்து எல்லாருக்கும் ஃபேவரட். திரும்ப லக்ஷ்மி தேவியோட மெசேஜ் பார்த்தோம்னா 8 அஸ் 8 சொல்லும் போது என்ன, நமக்கு அஷ்டலக்ஷ்மிகள் பத்தி சொல்றோம். சோ அஷ்டலக்ஷ்மிகள் வந்து நம்ம என்னென்ன சொல்றோம்? தனலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, தைரியலக்ஷ்மி, வித்யாலக்ஷ்மி, ஆதிலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி, கஜலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி. சோ அஷ்டலக்ஷ்மிகள் நாம் சொல்றோம். இந்த அஷ்டலக்ஷ்மிகளும் உங்ககிட்ட இருக்கும்போது நீங்க பௌதிக வாழ்க்கையில சிறப்பா இருப்பீங்க. இந்த பிராபஞ்சிக உலகத்துல ரொம்ப சிறப்பா செழிப்பா நீங்க வாழ முடியும் அப்படின்னு சொல்றோம். சோ லக்ஷ்மி தேவி அஷ்ட அஷ்டலக்ஷ்மிகளாக நம்ம கிட்ட இருக்காங்கன்னா நம்ம உலகியல் வாழ்க்கையில ரொம்ப அற்புதமா இருக்கிறோம். சோ இப்போ நம்ம சொல்ற மெசேஜ் நாலேஜ் இல்லையா? சோ நாலேஜ்க்கு ஏத்த 8 விஷயங்கள் என்னன்னா அஷ்ட மகா சித்திகள். நம்ம ஆல்ரெடி கேட்டிருப்போம் இதெல்லாமே. சோ இந்த அஷ்ட மகா சித்திகள் அப்படின்னு பார்க்கும்போது அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிராப்தி, பிரகாமியா, இஷத்வா, வசத்வா. சோ 8. சோ இந்த அஷ்ட சித்திகள், இதுதான் லக்ஷ்மி தேவியோட மெசேஜ். சோ இந்த அஷ்ட சித்திகள் யார்கிட்ட இருக்கோ அவங்க வந்து லக்ஷ்மி தேவியாக மாற முடியும் அப்படின்னு சொல்றது. சோ இந்த அஷ்ட சித்திகள் என்னன்னு நம்ம பார்க்கலாம். இப்ப வந்து நம்ம ஃபர்ஸ்ட் தியானம் செய்வதால பார்வதி தேவி அடைஞ்சதால சரஸ்வதி தேவி கிட்ட வரும். சோ சரஸ்வதி தேவி கிட்ட வந்து அந்த 4 விஷயங்களும் நீங்க அடைஞ்சாதான் திரும்ப இந்த அஷ்ட சித்திகள் வரும். இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு இல்லைன்னாலும் நம்ம அடுத்து ஆஹ் நம்ம லக்ஷ்மி தேவி கிட்ட வர முடியாது. சோ சரஸ்வதி தேவி அப்படின்னும் போது கல்வி, கலைகள், புத்தி, ஆன்ம ஞானம், இந்த 4 விஷயங்களும் நம்ம எப்போ அடையிறோமோ அப்போ முழுமையா சரஸ்வதி தேவியா மாறுறோம். சரஸ்வதி தேவியாக மாறும்போது லக்ஷ்மி தேவி தானாக நம்ம கிட்ட இறங்கி வருது. அப்படின்னா அஷ்ட சித்திகளும் நமக்கு வந்து அப்போ நம்ம கிட்ட வருது. நம்ம இந்த ஞானத்துல நம்ம பார்த்தோம்னா இந்த அஷ்ட சித்திகள் தான் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் அப்படின்னு சொல்றாங்க பத்ரிஜி. நம்ம ஜென்ரலா சொல்ற இந்த பௌதிக லக்ஷ்மிகளை விட இந்த அஷ்ட சித்திகள் நம்ம கிட்ட இருந்தாதான் இதுதான் அஷ்ட ஐஸ்வர்யங்கள். அப்படின்னா 8 வகையான செல்வங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அனிமா அப்படின்னா ரொம்ப ரொம்ப மைன்யூட்டா ஆயிடுறது, ரொம்ப சின்னதா ஆயிடுறது. நம்மளோட நம்ம ஆன்ம நிலையில நம்ம உயர்வதால நம்மளால ரொம்ப குட்டியா மாறிட்டு நம்ம எங்க வேணாலும் நுழைஞ்சு போகக்கூடிய நம்ம தன்மை, ஒரு எறும்பு போல கூட நம்ம ஆயிடலாம். எறும்பை விட இன்னும் சின்ன உயிரா கூட நம்ம மாற முடியும். அந்த ஒரு சித்தி தான் அனிமா அப்படின்னு சொல்றது. எங்க வேணாலும் நம்ம ரொம்ப சூக்ஷ்மமான இடங்கள்ல எல்லாமே நம்ம போக முடிய அந்த அனிமா அப்படின்ற சித்திய நம்ம வந்து அடைஞ்சிருக்கோம் அப்படின்னா அதெல்லாம் போக முடியும். மகிமா அப்படி அடுத்தது. மகிமா அப்படின்னும் போது நம்ம உடல் வந்து நல்ல பெருசா விரிவடைகிறது. சொல்லணும்னா இந்த முழு யூனிவர்ஸ் அளவுக்கு விரிவடைகிறது. சோ இந்த முழு யூனிவர்ஸ் அளவுக்கு விரிவடைகிற ஒரு சித்தி நீங்க பெறீங்க அப்படின்னா அதுதான் மகிமா. அப்படின்னா நான் இந்த யூனிவர்ஸ் முழுக்க நான் பரவி இருக்கேன் அப்படின்னும் போது என்ன ஆகுது? யூனிவர்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு இங்க டிரான்ஸ்பர் ஆகுது, எல்லா ஞானமும் எனக்கு வருது. சோ இது மகிமா. மகிமா அப்படின்ற நிலைக்கு நீங்க வந்து போறீங்கன்னா உங்க கான்சியஸ் வந்து நம்ம வந்து இங்க என்னன்னா சூக்ஷ்ம நிலையில நம்மளால இது எல்லாமே ஆக்சுவலி நம்ம தியானத்துல அடைஞ்சிருக்கோம். தியானத்துல ரொம்ப சின்னதா ஆயிருக்கும், ரொம்ப பெருசா ஆயிருக்கும். இது எல்லாமே சூக்ஷ்ம நிலை அனுபவங்கள்ல நம்ம ஆல்ரெடி அடைஞ்சிருக்கோம். பௌதிகமா அது தேவைப்படும் போது நமக்கு ரொம்ப நீட்ஃபுல்லா இருக்கு அப்படின்னும் போது அதை அடையலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் ஹனுமான். நம்ம ஹனுமான பாக்குறோம். ஹனுமான் வந்து இலங்கைக்குள்ள வந்து போறதுக்கு அவர் என்ன செய்யறாரு? தன்னைத்தான் ரொம்ப சூக்ஷ்மமா ஒரு சின்ன உருவமா ஆக்கிட்டு கதவோட கீழே இருக்கிற அந்த சந்துல இருந்து உள்ள போயிடுவாரு இலங்கைக்குள்ள. சோ அது அவங்களுக்கு அனிமா அப்படின்ற அந்த சித்தி பௌதிகமாவே கிடைச்சிருக்கு ஹனுமானுக்கு. மகிமா, இதுக்கும் நம்ம ஹனுமான் தான் எக்ஸாம்பிள் சொல்லணும். அவர் வந்து ரொம்ப பெருசா தன்னோட உருவத்தை மாறிட்டு அந்த
சஞ்சீவினி பர்வதத்தை தன்னோட கையில, பிரம்மாண்டமான பெருசா இருக்கிற அந்த சஞ்சீவி மலையே அப்படி கையில தூக்கிட்டு வந்துட்டாரு. சோ அவ்வளவு பெருசா தன்னோட உடலை வந்து மாத்திக்க முடிஞ்சது. அந்த சித்தி நம்ம ஹனுமான் தான் நம்ம எக்ஸாம்பிளா சொல்ல முடியும். லகிமா அப்படின்னும் போது ரொம்ப ஃபெதர் மாதிரி நம்ம வந்து அப்படியே ஒரு லைட்டா ஆயிடுது பாடி. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேருக்கு தியானத்துல வருது. நான் தியானத்துல உட்கார்ந்துருக்கேன், நான் ரொம்ப ஒரு லேசா ஆயிட்டேன், ஆகாயத்துல பறக்கிற, நான் வந்து எங்கேயோ அப்படியே மிதக்குறேன் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம் இல்லையா? சோ இந்த சித்தி நமக்குள்ள பல பேர்ல தியானத்துல நம்ம அடைஞ்சிருக்கோம். பௌதிகமா அது வந்து தேவைப்படாது ஆக்சுவலி. அது வந்து இந்த மாதிரி ஹனுமான் போல ஆண்களுக்கு தான், அவங்களுக்கு தான் நமக்கு வந்து பார்க்க முடியும். அண்ட் வந்து நம்ம இங்க இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லிக்கலாம். ஏசு பிரபு என்ன செய்யறாரு? தண்ணீர் மேல நடக்கிறாரு, வாட்டர் மேல நடக்கிறாரு. அப்படின்னா என்ன? அவங்க உடல் வந்து ஒரு ஃபெதர் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஃபெதரை வந்து நம்ம தண்ணியில போட்டோம்னா அது உள்ள உள்ள போகாது, அப்படியே வந்து மிதக்கும், தண்ணி மேல மிதக்கும். அந்த மாதிரி நம்ம லேசா மாறக்கூடிய அந்த சித்தி தான் லகிமா அப்படின்னு சொல்றோம். இந்த லகிமா அப்படின்ற சித்தியாலதான் இயேசு பிரபு தண்ணி மேல நடக்க முடிஞ்சது அவங்களால. கரிமா அடுத்தது. இந்த உடல் வந்து நம்ம எவ்வளவு வேணாலும் வெயிட் ஆக்க முடியும். நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னோட உடல் வந்து தியானம் செய்யும் போது அந்த பிரபஞ்ச சக்தி உள்ள வந்து நிரம்பின உடனே நான் வந்து ஒரு பெரிய மலை மாதிரி ஆயிட்டேன், அவ்வளோ கனமா ஆயிட்டேன் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. சோ அந்த ஒரு மகிமையோட பேரு தான் கரிமா அப்படின்னு சொல்றது. உடல் வந்து நல்ல வெயிட் ஆக்குறது. இதுவும் நம்ம வந்து ஹனுமான் தான் எக்ஸாம்பிள் சொல்லணும். ஹனுமான் வந்து தன்னுடைய வாளை வந்து அப்படியே கனமாக்குறாரு. பீமர் வந்து எடுக்க ட்ரை பண்ணா கொஞ்சம் கூட இப்படி அப்படியும் நகர்த்த முடியல. அவ்வளவு ஒரு கனமா ஆக்கிட்டு அந்த ஒரு சித்திய வந்து ஹனுமான் எக்ஸ்பிரஸ் பண்றாரு. அதுக்கப்புறமா பிராப்தி. எத்தனையோ ஜென்மங்கள்ல நம்ம வந்து பல விஷயங்கள் செஞ்சிருப்போம், ஆனா அதோட பலன் வந்து நமக்கு கிடைக்காம இருக்கும். இந்த பிராப்தி அப்படின்ற சித்தி நமக்கு கிடைச்ச உடனே எல்லாமே நமக்கு பிராப்திக்கும். அப்படின்னா நான் வந்து இன்னைக்கு இது ஏதோ ஒண்ணு, ஏதோ இது தேவை அது தேவைன்னு ஏதோ ஏதோ நினைச்சிருக்கோம், அது எல்லாமே இப்போ கிடைக்குது. இதுவும் நம்ம நிறைய பேருக்கு இந்த சித்தியும் வந்திருக்கு. இப்ப நிறைய பேர் சொல்றாங்க, தியானம் செஞ்ச பிறகு நான் எதெல்லாம் தேவைன்னு ஏங்கினேனோ அதெல்லாம் இப்பவுமே சுலபமா எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நிறைய பேர் சொல்றோம், நான் ஒரு விஷயத்துக்காக அவ்வளவு தவிச்சிருக்கேன், பட் ஆனா அந்த விஷயம் எனக்கு இப்போ வந்து சீக்கிரமா கிடைச்சிருக்கு. அப்படின்னா அந்த தியானம் செஞ்ச பிறகு அந்த பிராப்தி அப்படின்ற அற்புதமான இந்த சித்தி நமக்கு வந்திருக்கு. சோ பிராப்தி அப்படின்னா பிராப்திக்கிறது, எல்லாமே பிராப்தம் நமக்கு கிடைக்கிறது. பிராகாமியா. பிராகாமியா அப்படின்னும் போது நம்ம சங்கல்பங்கள் நிறைவேறுது. இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பத்ரிஜி வந்து தியான ஜெகத், சாகாஹார ஜெகத், பிரமிட் ஜெகத் அப்படின்னு சொல்றாங்க. சோ அது எல்லாமே கொஞ்சம் பிரமிட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது எத்தனை பிரமிட்ஸ் அவருக்கு அவர் வந்து ஆக்சுவலி இந்த உலகத்துல பிரமிட் அப்படின்றது கீசாவில தவிர வேற எங்கேயுமே கிடையாது. பட் பத்ரிஜி வந்த அப்புறமா இந்தியா முழுக்க பிரமிட்ஸ் பிரமிட்ஸ் பிரமிட்ஸ். மெயினா ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா இங்க எல்லாம் பயங்கரமா பிரமிட்ஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட சம் 50,000 பிரமிட்ஸ் இருக்கும். அந்த ஆந்திரா தெலுங்கானாவில சம் 50,000 பிரமிட்ஸ் இருக்கும். அதை தாண்டி நமக்கு மத்த ஸ்டேட்ஸ்லயும் இந்தியாவுல நிறைய பிரமிட்ஸ் இருக்கு. இப்ப சொல்லணும்னா யுஎஸ்ல இருக்கு, யூகேல இருக்கு, போன்ற எல்லா நாடுகள்லயும் இந்த பிரமிட்ஸ் வந்து வந்திருக்கு. சோ இந்த ஒரு சங்கல்பம் யார் வச்சது? பத்ரிஜி. சோ அந்த அந்த மாதிரி பெரிய பெரிய சங்கல்பங்கள் சித்திக்கிறது தான் இந்த பிராகாமியா அப்படின்னு சொல்றது. பிராகாமியா அப்படின்ற சித்தி உங்களுக்கு வந்ததுன்னா அது எவ்வளவு ஒரு பெரிய ஒரு சங்கல்பம் ஆனாலும் சுலபமா உங்களுக்கு கிடைச்சிரும். சோ இங்க ஒரு சின்ன சங்கல்பம் அப்படின்னும் போது அதுக்கு டைம் டியூரேஷன் வந்து குறைவா இருக்கும். சோ இப்ப பிரமிட்ஸ் அப்படின்றது அது பெரிய சங்கல்பம். இந்த பெரிய சங்கல்பம் உலகம் முழுக்க பருவதற்கு அது ஒரு சில வருடங்கள் ஆகுது. பட் ஆனாலும் இந்த பிராகாமியா அப்படின்ற அந்த சித்தியாலதான் பத்ரிஜியால இது அச்சீவ் பண்ண முடியுது. இங்க நீங்க பல மகான்களோட
விஷயங்களும் நீங்க மேட்ச் பண்ணிக்கலாம். நம்ம ரமண மகர்ஷி சொல்லிக்கலாம். மௌனத்துல அவங்க எவ்வளவு சாதிச்சிருக்காங்க, எவ்வளவு பேர் அவங்க வந்து உலகம் முழுக்க எல்லாரும் பாத்தீங்கன்னா அங்க வராங்க. அவங்க எது வேணாலும் கொடுக்க தயாரா இருக்காங்க. ஏன்னா அந்த மௌனத்தோட பவர், அந்த மௌனத்தோட பவர் அதெல்லாம் செய்ய வைக்குது. சோ அந்த சங்கல்பம், மௌனம் உலகம் முழுக்க போகணும் அப்படின்றது ரமண மகர்ஷியோட மெசேஜ். சோ இந்த சித்தியாலதான் அது முடிஞ்சது. இந்த பிராகாமியா அப்படின்ற இந்த சித்தியாலதான் ரமண மகர்ஷி அந்த சித்தி இருக்கிறதாலதான் இவ்வளவு உலகம் முழுக்க அவரால வர முடிந்தது. இந்த மாதிரி நம்ம நிறைய மகான்களை நம்ம எக்ஸாம்பிள் சொல்லிக்கலாம். அடுத்தது ஈஷத்வா. ஈஷத்வா அப்படின்னும் போது எல்லாரும் நம்ம பேச்சு கேட்பாங்க, நம்ம சொல்ற விஷயங்கள். இப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் நான் எல்லா பிரமிட் மாஸ்டர்ஸும் சொல்லலாம். சோ பத்ரிஜி மட்டும் கிடையாது, எல்லா பிரமிட் மாஸ்டர்ஸ் சொல்லலாம். சோ ஆக்சுவலி இந்த அஷ்ட சித்திகள் ஆல் பிரமிட் மாஸ்டர்ஸும் அடைஞ்சிருக்காங்க. நான் ஒவ்வொன்னு மேக்சிமமா இருக்கிறது மட்டும்தான் இங்க நான் சொல்லியிருக்கேன். அஷ்ட சித்திகளும் தியானிகளுக்கு ரொம்ப சுலபமா அவங்க எல்லாருமே அடைஞ்சிருக்காங்க. அடையலாம்னு கூட இல்லை, எல்லாருமே அடைஞ்சிருக்காங்க. ஆனா ஐடென்டிஃபை பண்ணல, அதுதான். சோ இப்ப ஈஷத்வா அப்படின்றது நம்ம சொல்ற விஷயங்கள் எல்லாரும் கேட்பாங்க. எப்ப கேட்பாங்க? அற்புதமான ஆன்ம ஞானம் அப்படின்றது நம்ம வழங்கும் போது நம்ம சொல்ற விஷயங்கள் எல்லாரும் கேட்பாங்க. சோ இந்த மாதிரி நம்ம சொல்றது ஒரு ஹார்ட், ஒரு சோல்குள்ள போய் உட்காருது அப்படின்னா அங்க ஈஷத்வா அப்படின்ற சித்தி இருக்கிறதாலதான் அந்த வார்த்தைகள் போய் எல்லாருக்கும் ரீச் ஆகுது. அதுதான் ஈஷத்வா. சோ நம்ம சொல்றது எல்லாரும் கேட்கறாங்க. சரி, நான் சொல்றது எல்லாரும் கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு நான் தப்பு தப்பா பேசக்கூடாது, அது தப்பு. அந்த மாதிரி பேசுறோம், அந்த மாதிரி நமக்கு வந்த சித்திய நம்ம மிஸ்யூஸ் பண்றோம், மிஸ்கைட் பண்றோம் அப்படின்னா அந்த சித்தி அங்கேயே அழிஞ்சிரும். அது எப்போ எந்த சித்திகள் ஆனாலும் நம்ம அடுத்தவங்களுக்காக பயன்படுத்தும் போது, அடுத்தவங்க உயர்வதற்கும் நாம உயர்வதற்கும் பயன்படுத்தும் போதுதான் அந்த சித்தி உங்ககிட்ட இருக்கும். அந்த சித்தியாலதான் எல்லாருக்கும் பயனாகவே அது இருக்கும். சோ அடுத்தது வஷித்துவா. வஷித்துவா அப்படின்னும் போது இங்க திரும்ப நம்ம பேச்சு, நம்ம எது சொல்றோமோ அது எல்லாமே எல்லாம் கேட்கறது இங்க காமனா வரும். இதுக்கு இஷத்துவா அப்படின்றது நம்ம பேச்சு கேட்கறது. வசித்துவா அப்படின்னும் போது நம்ம எந்த விஷயங்கள் செய்ய சொன்னாலும் அது எல்லாரும் செய்வாங்க. அதுதான் இப்ப பத்ரிஜி பிரமிட் கட்ட சொன்னா பிரமிட் கட்டுறாங்க, தியானம் சொல்லி கொடுக்க சொன்னா தியானம் சொல்லி கொடுக்குறாங்க, நீங்க கிளாஸஸ் எடுங்க அப்படின்னா கிளாஸஸ் எடுக்கிறாங்க, நீங்க ஆசிரமம் கட்டுங்கன்னா ஆசிரமம் கட்டுறாங்க. சோ அப்படி அவங்க சொல்ற எல்லா விஷயங்கள் எல்லாரும் செய்யறாங்க அப்படின்னா அங்க அவங்க என்ன சொல்றாங்க? லோக கல்யாணத்துக்காக சொல்றாங்க. சோ லோக கல்யாணத்துக்காக சொல்ற விஷயங்கள் எல்லாமே எல்லாரும் கேக்குறாங்கன்னா அது வசித்வா. சோ இப்படி அஷ்ட சித்திகளை நம்ம பெறுவதுதான் நம்ம இந்த லக்ஷ்மி தேவிய அடைவது அப்படின்னு சொல்றது. சோ ஃபர்ஸ்ட் தியானத்தை நம்ம அடையணும். தியானம் அடையும் போது சரஸ்வதி தேவி நம்ம கிட்ட வராங்க. சோ சரஸ்வதி தேவிய நம்ம முழுசா புரிஞ்சுக்கிட்டு அதை அடையும் போதுதான் லக்ஷ்மி தேவி நம்மளை தேடி வராங்க. சோ இப்படி நம்ம எல்லா விஷயங்களும் அழகா செய்யணும். இதுதான் கம்ப்ளீட்னஸ். So meditation is equal to Parvati Devi plus Saraswati Devi plus Lakshmi Devi. So 1 plus 4 plus 8. இந்த எல்லா விஷயங்களும் நமக்கு கிடைக்கணும்னா அதோட மூலம்தான் தியானம். தேங்க்யூ.